சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 13/12/2025 சனிக்கிழமை, கார்த்திகை மாதம் 27ஆம் நாள், நவமி திதி இன்று மாலை 4:38 வரை. ஹஸ்தம் நட்சத்திரம் இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல அறிமுகங்கள், திருப்பு முனையான சந்தோஷங்கள், ஒரு நிலையில் மனதிற்கு இனிய புத்துணர்ச்சி மிக்க சம்பவங்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை வாங்குவதற்கோ அல்லது அதனை விற்பதற்கோ அதன் மூலமாக பணவரவுகளை அடைவதற்கு மிக நல்ல உன்னதமான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அடிக்கடி இந்த பகுதியில் சொல்கிற மாதிரி செலவுகள் இருந்தாலும் கூட பெரிய அளவில் தலையை அப்படியே தலைகீழாக போகிற மாதிரியான நிலைமைகளில் கடன் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு கடன் வாங்க தேவையில்லாத அளவிற்கு ஓரளவிற்கு வருமானங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 12இல் சனி இருந்தால் 7.5 சனின்னு சொல்கிறாங்களே, 7.5 சனி அதாவது பெரிய அளவில் எனக்கு பாதிப்புகளை கொடுக்குமா? இப்போதைக்கு மேசராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்புகள் என்று 7.5 சனியின் காரணத்தினால நிச்சயமாகவே இல்லை. ஏன்னா மற்ற கிரகங்கள் அவங்களுக்கு வலிமையாக இருக்கிறார். குறிப்பாக உங்களுடைய ராசிநாதன் இப்போது 9ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருப்பது சந்தோஷமான மன மகிழ்ச்சியான சம்பவங்கள் குடும்பத்திலேயோ வேலையிலையோ. அவங்களுடைய பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த ஜாதகத்தில் என்னென்ன தசாபுக்திகள் நடந்து கொண்டு இருக்கிறதோ அந்த தசாபுக்திகளுக்கு ஏற்றார் போல குடும்பத்தில் செலவு இருந்தாலும் சந்தோஷமான சுப செலவுகள் இருக்கக்கூடிய தன்மை, வேலையில், தொழிலில், வியாபாரத்திலலாம் கொஞ்சம் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக ஒரு 4 காசு பார்க்க முடிஞ்சதுங்க பரவாயில்லங்கன்ற மாதிரியாக உள்ளுக்குள்ளேயே மகிழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு இனிமையான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இதில் போதும் போதாததுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல இப்போது ராகு பகவான் இருக்கிறார். ராகு 11ஆம் இடத்துல இருந்தாலே அந்நிய மத இன மொழி பேசக்கூடியவர்கள், நம்ம தமிழ் பேசாதவங்க, உங்களுடைய மதத்தை சேராதவங்க, உங்களுடைய இனத்தை சேராதவங்க, யாராவது ஒருத்தர் இந்த மாதிரியான நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலமாக இன்னும் ஒரு வாரம் 10 நாள் அல்லது 15 நாட்களுக்குள்ளாக ஏதேனும் ஒரு நல்ல வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய தன்மை. ஒரு தொழிலுக்கோ வேலைக்கோ, சமீபத்தில் வேலை இழந்தவர்களுக்கு புதிதாக வேலை அங்கே இருக்குது, அல்லது இந்த தொழில் பண்ணலாம், வாங்க சேர்ந்து செய்யலாம், அல்லது நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்கிறதன் மூலமாக இந்த இடத்துல 2 பேருக்குமே ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் என்கின்ற மாதிரியான வேறொருவர் மூலமாக நல்ல வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான துவக்க நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமைங்க. 2026ஆம் ஆண்டு இதோ இன்னும் ஒரு 2 வாரத்தில் பிறக்க போகுது. இந்த பிறக்க போகின்ற 2026ஆம் ஆண்டு மேஷராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே ஒரு அடிப்படை அஸ்திவாரம் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய நிலைமையாக கண்டிப்பாக இருக்கும். எதை பற்றியும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத, கவலைகளும் இல்லாத ஒரு இயல்பான நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. மேஷத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றமான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே சனி பகவான் 11ஆம் இடத்துல வர்றது 30 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான். அவர் எப்பெல்லாம் நல்லது பண்ணுவார்னு பார்த்தா அந்த 11ஆம் இடத்துல இருக்கும்போது தான் நல்லது பண்ணுவார். அப்படிலாம் என்னங்க நல்லது பண்ணுறாரு? ஏதாவது ஒரு முயற்சிகளில் அவங்கவுங்களுடைய எல்லாருக்குமே கோடிக்கணக்கான ரூபா பணத்தை கொண்டு வந்து கொட்டிட போகிறதில்ல அவர், அல்லது எல்லாத்துலேயும் அவருக்கு உச்சாணி கொம்பில் கொண்டு போய் தூக்கி வச்சிட போகிறதில்ல. அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல் நேற்றைக்கு இருந்ததை விட இன்றைக்கு நல்லா இருக்கிறது, இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு நல்லா இருக்கிறதுன்ற அமைப்புகளை 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கண்டிப்பாக செய்வார் என்பது தான் உண்மை. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது. 10ல் ஒரு கிரகம் ஒரு மாதிரி இருந்தால் இன்னொரு கிரகம் இன்னொரு மாதிரி இருக்கும். 9 கிரகமும் ஒரே மாதிரி நல்லது செய்யக்கூடிய அமைப்புகளில் எந்த ராசிக்காரருக்கும் அமையறதில்லை. ஏன்னா 10 விரல் இருக்குது, 10 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல, எல்லாம் வேறு மாதிரி தான் இருக்குது. ஒன்று வலது கையில் இருந்தால் ஒன்று இடது கையில் இருக்குது, இந்த மாதிரி அமையது இல்லையா? அப்போ 10ஆம் இடத்துல இப்போது ராகு இருப்பது நல்லதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லதில்லை. ஆக தொழிலில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரும். ஆனால் அந்த சிக்கல்
சிக்கல்களை நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு, லாபகரமாக தொழிலை நடத்தக்கூடிய அளவிற்கு, வேலையில் கொஞ்சம் பிரச்சனை இல்லாத அளவிற்கு, வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் லாபம் வரக்கூடிய அளவிற்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இப்போது ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்லபடியாகவே செய்வார். பணவரவுகள் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். அதுலேயும் கலைத்துறை போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை, மாணவ கண்மணிகளாக இருக்கட்டும், இளைய பருவத்தினராக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே உங்களுடைய திறமையை காட்டக்கூடிய அளவிற்கு நல்ல வாய்ப்புகள் வந்து அந்த வாய்ப்புகளை நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் இல்லையா? சின்ன வயசில் இருக்கிறீங்க, விளையாட்டுத்தனமாக இருப்பீங்க, அடப்போங்க இதுலன்னா இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போகக்கூடிய அமைப்புகளும் சில பேருக்கு இருக்கும் இல்லையா? அப்படிலாம் இல்லாமல் இளைய பருவ ரிஷபராசிக்காரர்களுக்கு கூட கொஞ்சம் பொறுப்புகளை தரக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரிய கஷ்டங்கள் இருக்காது. குறிப்பாக ரிஷபராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் வேலையில் இருந்த மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்பு. நான் வேலைக்கு வந்துடுறேன், வீட்டில் புள்ள என்ன பண்ணானோ தெரியல, இவர் என்ன பண்ணாரோ தெரியல என்கின்ற மாதிரியாக மனசை அங்கேயும் உடம்பை இங்கேயும் வச்சுக்கிட்டு இருந்த சூழல்கள்லாம் இப்போது ரிஷபராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே தீரக்கூடிய ஒரு இனிமையான நல்ல சம்பவங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய யோக நாளாகவே அமைஞ்சிருக்குங்க ரிஷபத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுன ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய பாக்கியாதிபதியாகிய சனி பகவான் இப்போது 10ஆம் இடத்துல இருக்கிறார். கூடவே 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கக்கூடிய 9, 10ஆம் இடங்களில் ஒரு மாதிரியான ராஜ கிரகங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாகத்தான் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஐயா, சனி 10ல் இருந்தால் கெடுப்பார், வியாபாரம் தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள்லாம் வரும்னு சொல்கிறாங்களே, எனக்கும் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் வியாபாரத்தில் தொழிலில் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி தெரியலையே நினைக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லா ராசிகளுக்கும் ஒரே மாதிரி கிரகங்கள் ஒரே மாதிரியான பலனை செய்கிறதில்லை. உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சனி பகவான் கேந்திர வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்துல இருந்தால் ஒரு முன்னேற்றத்தை தான் கண்டிப்பாக தருவாரை தவிர பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்களை இப்போது கொடுக்கக்கூடிய நிலைமைகளில் சனி பகவான் இல்லைங்க. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தான் அப்பா மேலே ஏதாவது கொஞ்சம் கருத்து வேறுபாடு அல்லது அப்பாவுடைய உடல்நிலையை பற்றி கொஞ்சம் கவலைப்படக்கூடிய சூழல், அப்பாவும் மகளோ சேர்ந்து இருக்க முடியாத சில சூழல்கள்லாம் கொண்டு வருவாரே தவிர வேறு எந்த விதத்திலையும் கஷ்ட நஷ்டங்கள் இப்போது கண்டிப்பாக கிடையாதுங்க. பிறக்கப் போகின்ற 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுக்கும். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இல்லை. எல்லா கிரகங்களும் கொஞ்சம் சாதகமான இடத்துல வரக்கூடிய நிலைமையில் பிறந்த ஜாதக அமைப்பில் கொஞ்சம் நல்ல தசாபக்திகள் இருந்ததுன்னு வைங்க, இப்போ நான் சொல்கிறத விட கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா சொந்த ஊர் பற்றின எண்ணங்கள் இருக்கும். தூர இடங்களில் பிறந்த ஊரை விட்டு வேறு மாவட்டத்தில், வேறு மாநிலத்தில், வேறு நாட்டில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உழைச்சது போகிறோம், கலைச்சி போயிட்டோம், மறுபடியும் வீட்டோடு போய் சேர்ந்துடலாம், அல்லது பூர்வீக இடத்துலையே ஒரு சிறிய தொழிலை வச்சுக்கிட்டு அங்கேயே கண்டினியூ பண்ணலாம், என்ன இருந்தாலும் நான் பிறந்த மண்ணு தானங்க என்கின்ற மாதிரியான சில மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றையிலிருந்து ஒரு வாரம் 10 நாட்களுக்குள்ள அது பற்றிய சில அனுமதிகள், அது பற்றிய சில எண்ணங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வேலை போனவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. 10ஆம் இடத்துல சனி இருக்கிறார் இல்லையா? குறிப்பாக இரும்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், இந்த பழைய வியாபாரம்னு சொல்லுவோம் இல்லையா, பழைய கார் வாங்கிறது, பழைய பைக் வாங்கிறது, பழைய குப்பைகள், பேப்பர், இது மாதிரியான விஷயங்களில் வேஸ்ட் பொருட்களோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மிதுன ராசிக்கார தொழில் முனைவோர்கள் எல்லாருக்கெல்லாம் நல்ல லாபங்கள் வரக்கூடிய அருமையான நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு பாக்கியம் என்று சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்துல அட்டமாதிபதியாகிய சனி உட்கார்ந்து சில தடைகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா சொத்து பத்துக்கள் விவகாரங்களில் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இந்த தலையை உருட்டிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பக்கம் போனால் அப்படி இருக்குது, அந்த பக்கம் போனால் இப்படி இருக்குது, முன்னால் போனால் கடிக்குது, பின்னால் போனால் உதைக்குதுன்ற மாதிரியான பங்காளி பிரச்சனைகள், அண்ணன் தம்பி பிரச்சனைகள் போன்றவைகள் மனசை அப்படியே கொஞ்சம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இது இன்னும் 15 நாட்களுக்கு இந்த 2025 முடிகிற வரைக்குமே அப்படியே கண்டினியூ ஆகும். 9ஆம் இடத்துல எப்போது சனி இருந்தாலும் பங்காளி தகராறுகள் ஏதாவது வருவது அல்லது அண்ணன் தம்பிகளோடு எதையும் சரியாக பிரித்து கொள்ள முடியாமல் போகிறது. அப்பாவோ தாத்தாவோ ஒரு சிக்கலான உயில் அல்லது இந்த மாதிரியான இடம், நீயும் அவரும் பார்த்து பிரித்து எடுத்துக்கங்கப்பான்னு போயிட்டாங்க. அவங்க பெரியவங்க போய் சேர்ந்தவங்க தான். ஆனால் நம்ம தான் இங்கே அதை சுமூகமாக பிரிச்சுக்கிறதுக்கு முடியாமல் இருக்குது என்ற மாதிரியாக ஒரு சட்டப்பூர்வமான போராட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள், சொத்து சார்ந்த
சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க, சொந்தக்காரங்க கிட்ட தான் இல்லைங்க, பக்கத்து வயலுக்காரரு, பக்கத்து வரப்புக்காரரு, பக்கத்து வீட்டுக்காரரு, ஒரு அடி அப்படி இருக்குது, ஒரு அடி இப்படி இருக்குது, அவர் அப்படி பண்ணுறார் இப்படி பண்ணுறாருன்ற மாதிரியாக மன ரீதியாக சொத்து விஷயங்களில் பாதிக்கப்பட்டு இருப்பவர்களுக்கு ஒரு 15 நாட்களுக்குள்ள தீர்வுகள் வருவதற்கான சுமூகமான சில விஷயங்கள் நடப்பதற்கான நாளாக இந்த நாள் அமையும். கடகராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் உண்மையிலே தீர்ந்துருச்சுன்றது தான் அர்த்தம். இந்த 2025க்கு பிறகு உங்களுக்கு கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது. பிறக்க போகின்ற புத்தாண்டு கண்டிப்பாக நல்ல விதமாகவே இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள். ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான யூக வணிகம் அல்லது சோஷியல் மீடியாவில் அப்படி இப்படி பணத்தை விட்டுட்டங்க, அந்த ஓடிபி அழுத்து இந்த ஓடிபி அழுத்து, அதை சொல்ல இதை சொல்ல, இந்த லிங்க் அழுத்துன்னு சும்மா வந்தது. 10,000 ரூபா போட்டால் ஒரு 1,00,000 ரூபா கிடைக்கும். நாங்கள் யாருக்கு தாங்க ஆசை வராது, எனக்கும் ஆசை வரத்தான் செஞ்சது, உஷாராக தான் இருந்தேன், எப்படியோ பணம் போயிடுச்சுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆன்லைன் சார்ந்த விஷயங்கள் அல்லது பேராசை, ஆசைப்பட்டு எதிலையாவது ஏமாந்த அமைப்புகள், நம்பிக்கை துரோகம் நடந்த சில விஷயங்கள், நான் நம்பி செஞ்சேன், அவரை நம்பி இறங்கினேன், அவர் கொடுத்த ப்ராமிஸை நம்பினேன், இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்ட்டு கொஞ்சம் ஒரு 6 மாதமாகவே 1 வருஷமாகவே மனக்கலக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், குடும்பத்திலையும் சரி பண விஷயங்களையும் சரி மனக்கலக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு 2 வாரம் கழித்து அருமையான ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தைரியம் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு கடகராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத விடும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 8ல் இருக்கக்கூடிய அஷ்டமச்சனி காலமாக இந்த காலங்கள் அமைஞ்சிருக்கு. உண்மையை சொல்லப்போனால் அஷ்டமச்சனியில் ஒரு பெரிய கஷ்டங்கள்லாம் இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட எல்லா விதிகளுக்கும் ஜோதிடத்தில் விதிவிலக்குகள் உண்டுங்க. பெரிய அளவில் சிம்மராசிக்காரர்கள் இப்போது அஷ்டமச்சனியை அனுபவிக்கவில்லை என்பது தான் உண்மைங்க. அவரவருடைய வயதிற்கேற்றார் போல் சின்ன சின்ன தடைகளை அனுபவிக்கிறீங்களே தவிர பெரிய தோல்விகள் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, அந்த இழப்பு வந்துருச்சு இப்படி ஆயிடுச்சு, வாழ்க்கையே ஒரு மாதிரி சிக்கலாயிடுச்சு, தலைகளாக மாறிடுச்சு என்ற மாதிரியான சோதனைகள் எதுவும் இப்போது அஷ்டமச்சனியின் காரணமாக சில மாதங்களாகவே கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் எவருக்குமே இல்லைங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த வேதை அமைப்புன்னு சொல்லப்படக்கூடிய 8ல் சனி இருந்தால் 7ல் ராகு இருக்கும்போது அந்த 8ஆம் இடத்து சனியின் கெட்ட பலன்களை அவர் தர விட மாட்டார் என்கின்ற விதிவிலக்கின் காரணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு ஆஸ் யூஷுவலாக என்னென்ன போகணுமோ அது மாதிரி தாங்க கண்டிப்பாக போய்கிட்டு இருக்கு. இதில் ஒரு பெரிய கொடுப்பனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு முழுக்கவே இந்த வேதை அமைப்புகள் நீடிக்கும். கடைசி டிசம்பர் மாதம் தான் அந்த வேதை அமைப்பு விலகுது. அதனால் அஷ்டமச்சனியோடைய கடுபலன்கள், கொடும் பலன்கள், கெடுபலன்கள் எதுவுமே நடக்காத இயல்பான ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் இருக்கும். ஆனால் 7ல் ராகு இருக்கும்போது அவர் எதையாவது பண்ணணும் இல்லையா, கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது ஒரு கருத்து வேற்றுமைகளை கொடுப்பார். சிலருக்கு பார்த்தீங்கன்னா காதலன் காதலியாக, கணவன் மனைவினா கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆகாத இளைஞர்களும் இருக்கிறாங்களே, 30 வயசு வரைக்குமே கல்யாணம் ஆகலை, 27 வயசு வரைக்குமே கல்யாணம் ஆகலை. இது மாதிரியான அவர்களுக்கு எதிர்பாலினத்தவரின் மீது ஏதாவது ஈர்ப்பு ஏற்பட்டு லவ் பிரேக்கப் ஆகிறது அல்லது காதலன் காதலி உறவுகளில் ஊடல் மாதிரியான சில விஷயங்கள் வர்றது, ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியாமல் ஏதாவது ஒரு கசப்பு உணர்வுகள் வர்றது, இதெல்லாம் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு செய்வார். திருமணமானவங்களுக்கு கணவரால் ஒரு மன அழுத்தம் அல்லது மனைவியால் ஒரு மன அழுத்தம், மனைவிக்கு வேலை கிடைக்கல, மனைவிக்கு உடம்பு சரியா இல்லை அல்லது கணவருக்கே உடல்நிலை சரியா இல்லை, இந்த மனுஷன் இவ்வளவு கடனை வாங்கி என்னதான் பண்ணாரோ தெரியல, வாயை திறக்கவே மாட்டேன்றாரு, குடும்பம் இப்படி இருக்குது, அவர் பாட்டில் வெளியே போயிடுறாரு, நான் தான் வர்றவங்களுக்கு பதில் சொல்கிறேன், குடும்பத்தை நான் தானே கவனிக்கணும், பிள்ளைங்களை நான் தான் கவனிக்கணும், இந்த மாதிரியாக பொறுப்புள்ள குடும்ப தலைவியாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கணவரால் ஏதாவது சின்ன சின்ன மன அழுத்தங்கள் வரக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. ஆனால் 2026ஆம் ஆண்டு இது கூட தேர்ந்துருங்க. என்னதான் இருந்தாலும் இந்த வருஷம் முடிய போகும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் கண்டிப்பாக இருக்கும். பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல விதமான நாளாகவே அமைஞ்சிருக்குங்க சனிக்கிழமையான இன்றைக்கு சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டகச்சனின்னு சொல்லப்படக்கூடிய 7ஆம் இடத்துல சனி இருந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ரொம்ப பிடிவாதம் பிடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சமீப காலமாகவே ஒரு 3-4 மாதமாகவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் மாறி இருப்பீங்க. வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஆளாக இருக்கக்கூடிய அதிபுத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய உண்மையிலேயே புத்திசாலிகளாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கூட இப்போது கொஞ்சம் பிடிவாத குணம் ரொம்ப அதிகரிச்சிருக்கும். நான் சொல்கிறேன் நீங்கள் செய்யுங்க, இதெல்லாம் இந்த குறுக்க பேசுகிற வேலையெல்லாம் வேண்டாம், நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்க, நான் சொல்கிறத செஞ்சிங்கன்னா நல்லா இருப்பீங்கன்ற மாதிரியாக கட் அண்ட் ரைட்டாக பேசக்கூடிய தன்மைகள் கடந்த சில மாதங்களாகவே கன்னிராசி
கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கிறது. சில நேரங்களில் மனசில் கொஞ்சம் ஒரு மாதிரியான பய உணர்வுகள், இனம் தெரியாத ஒரு கலக்கம்னு சொல்லுவோம், இந்த மாதிரியான கலக்க உணர்வுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. நட்புகளுக்கிடையே கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நண்பரை நம்பி எதுலேயுமே இறங்காதீங்க. மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்குறது ஒன்று, நண்பரை மட்டும் ஃப்ரெண்டை மட்டும் நம்பி ஒரு தொழில் வேலைகள் அல்லது குடும்பத்தில் ஒரு பிரச்சனையில் நம்பி முடிவெடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஒரு வருஷத்துக்கே வரப்போகிற 2026 சேர்த்து தான் சொல்கிறேன். நண்பர்களை நம்பி எதுலேயுமே தனியாக இறங்குறது மட்டும் இப்போதைக்கு கன்னிராசிக்காரர்கள் செய்யக்கூடாது. கோச்சார பலன் அப்படிங்கிறது அப்பப்போது மாறக்கூடிய ஒரு கிரகங்களுடைய அமைப்பை மட்டும் வச்சு செய்கிறது. 2026 ஆண்டு நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தெளிவாக இருக்க வேண்டிய, நீங்கள் மனசில் ஒரு தைரியமாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். ஏதாவது கெடுதல் நடந்துருமா அப்படிலாம் கண்டிப்பாக கிடையாதுங்க. வருஷம் முடியக்கூடிய இந்த 2 வாரத்திலேயே ராகு 6ஆம் இடத்திலே இருக்கிறார். இதிலும் ஒரு பாதுகாப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளே ஒரு தப்பாக அவனை செஞ்சுட்டோங்க, ஆனாலும் கடவுள் பரம்பொருள் என்னை பாதுகாத்தார்னு ஒரு சந்தோஷப்பட்டு சொல்லுவோம் இல்லையா. நீங்கள் ஏதாவது வேலை தொழில் விஷயங்களையோ குடும்பத்திலேயோ ஒரு தவறான ஏதாவது ஒன்று முடிவு எடுத்துட்டாலோ செஞ்சுட்டாலோ கூட கிரகங்கள் பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கிறது. 6ஆம் இடத்தில் ராகு இருப்பது என்பது எதிலும் ஒரு நிறைவுகள், கடன் தொல்லைகள் பக்கத்தில் வராமல் பார்க்கக்கூடியது, நோய் தொல்லைகள் கூட கொஞ்சம் ஒரு சின்ன தலைவலி வந்துருச்சு, மண்டையடி வந்துருச்சு, காய்ச்சல் வந்துருச்சு, சரியான மருத்துவம் பார்க்க முடியும் என்கின்ற ஒரு அமைப்பு அல்லது நல்ல மருந்துகள் மருத்துவர்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய சூழல் என தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் உங்களை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு இனிமையான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. நண்பர்கள் சார்ந்த விஷயத்தில் தான் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா பெரிய அளவில் சோதனைகள் இல்லாத இயல்பான நல்ல நாள் தாங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய திருப்பு முனையான நன்மைகள் மட்டும் அதிகம் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே 5 கிரகங்களுக்கு மேலே சாதகமான அமைப்பில் இருக்கிறாங்க. உங்கள் ராசிநாதன் கூட இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. செவ்வாய் குருவின் பார்வையில் இருப்பதும் 5, 11ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருப்பது 6ஆம் இடத்துல 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த சனி பகவான் வருகிறார். உங்களுக்கு ராஜயோகாதிபதி சனி எப்பொழுதெல்லாம் நல்ல இடங்களில் இருக்கிறாரோ அப்போதெல்லாம் துளாராசிக்காரர்களுக்கு கெடுதல்கள் இல்லாமல் நன்மைகள் நடக்கக்கூடியது. ஐயா சனி வந்த உடனே எனக்கு கோடி கோடியாக கொட்டிடுவாரா அல்லது வீட்டுக்கு பின்பக்கம் தங்க கட்டிகளை அடுக்கி வச்சுட்டு போயிடுவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல, ஜாதகத்தில் உள்ள கோச்சார தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்றார் போல இருக்கின்ற கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு, இருக்கிறத விட ஒரு 10% 20% கொஞ்சம் அதிகம் வளர்ச்சியை அடையக்கூடிய அமைப்புகள் இந்த கோச்சார நிலைமைகளில் கண்டிப்பாக நடக்குங்க. அது இப்போது துளாராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. குறிப்பாக துளாராசிக்கார சகோதரிகளுக்கு கொஞ்சம் குடும்பத்தில் இருந்து வந்த மன அழுத்தம் விலகக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. கணவர் பேரில் இருந்து வந்த அதிருப்தி, பிள்ளைங்க பேரில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், பிள்ளைக்கு சரியாக வேலை கிடைக்கல, பிள்ளைக்கு என்ன கல்யாணம் ஆகலை, இவ்வளவு நல்லா தான் சொல்கிறீங்க, வீட்டில் ஒரு கெட்டி மேலே சத்தம் கேட்கலீங்களே, வந்து பார்த்துட்டு போகிறாங்க, பையனை பொண்ணு பார்க்குறாங்க, மாப்பிள்ளையை இது பார்க்குறாங்க, வரன் பார்த்துட்டு போகிறாங்க, ஆனால் எதுக்குமே சரியாக பதில் சொல்ல மாட்டேன்றாங்களே, எப்போத்தான் கல்யாணம் நடக்க போகுது, இது ஒன்று 2 வாரத்தில் அந்த 2025 முடிய போகுது. திருமணம் ஆகாத குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார பெற்றோர்கள் எல்லாருக்குமே இந்த தை மாதத்திலேயே திருமணம் உறுதியாகக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. லாபத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால இதுவரைக்குமே செய்தொழில் அமைப்புகளில் கைக்கும் வாய்க்குமாக போய்கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வாரத்திலிருந்தே கொஞ்சம் படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. கடன் இல்லாத வாழ்க்கையை நோக்கி போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலான வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக, மொத்தமாக கடனை அடைக்க முடியலன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைச்சிடலாம்ன்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பிள்ளைகளை பற்றின கவலைகள் இருக்கும். பிள்ளைகளால் சுப பிரிவுகள் இருக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது உண்டு. அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கேற்ப பெண் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தைகளை சுப பிரிவாக பிரியறதுனா நல்ல இடத்துல கட்டி கொடுக்கக்கூடிய தன்மை. பதமாக படிக்குது, அப்பா அம்மாவை உண்மையிலேயே ஒரு பொறுப்போடு கண்டிப்பாக காப்பாற்றுகிறது. பெண் குழந்தை பெற்றவங்க எல்லாம் அதிர்ஷ்டசாலிகள், அதுதான் உண்மை. அந்த காலத்தில் சொல்லுவாங்க 5 பெற்றா அரசனும் ஆண்டியாவான், 5 பெண் குழந்தைகளை பெற்றா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 பெண் குழந்தைகளை பெற்றீங்கன்னு வைங்க, ஆண்டி கூட இன்றைக்கி அரசனாகக்கூடிய தன்மைன்னு பழமொழியை அப்படியே தலைகளாக மாற்றி சொல்லிடலாங்க.
பெண் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற முதல் நாளாக, ஆரம்ப நாளாக இந்த நாளை கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே சொல்லலாம். தூர இடத்துல இது வரைக்கும் குழந்தைகளை அனுப்புறதுக்கு தயங்கிக்கிட்டு இருந்தவங்க, பயந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு குழந்தைகள் பேரில் ஒரு நம்பிக்கை வரும். ஏற்கனவே தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளால் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அது நம்ம குழந்தைகள் நமக்கு கட்டுப்படுவார்கள் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. வீடு வாகன விஷயத்தில் இது வரைக்குமே வீடு கட்ட முடியாத நிலைமை, வீடை கட்ட ஆரம்பித்து பணப்பற்றாக்குறையினால் பாதியில் நிறுத்தி வச்சுட்டேன், அல்லது அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், அவர் இப்படி சொல்கிறார் இப்படி சொல்கிறாரு, அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, இப்போ ஒரு பேச்சாக இருக்குது. வீடு கட்டுறாங்க, பில்டர்ஸ் இன்னும் கட்டி முடிக்கவே இல்லை, ஜேவிக்கு விட்டுட்டேன், தேவையில்லாத ஒரு ஆள்கிட்ட விட்டுட்டேன். இந்த மாதிரியான கட்டிடங்கள் சார்ந்த விஷயங்களில் மனக்குழப்பங்கள் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இன்னும் 15 நாட்களுக்கு பிறகு பிறக்க இருக்கின்ற 2026ஆம் ஆண்டிலிருந்து படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான, நீங்கள் நினைச்சார் போலவே நல்லதுகள் நடக்கக்கூடிய யோகமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஒரு புது மாடல் வண்டி வருது, அந்த வண்டியை இப்போ இருக்கிற வண்டியை அப்படியே மாற்றிட்டு புது மாடல் வண்டி 2026ஆம் ஆண்டு மாடல் வண்டி வாங்கிடலாமேன்ற எண்ணங்கள் இப்போவே கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். ஆக 4ஆம் இடம் சார்ந்த விஷயங்களில், வண்டி வாகனம் அம்மா சார்ந்த விஷயங்களில் கடந்த காலத்தில் இருந்து வந்த தொய்வு நிலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லப்படக்கூடிய 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதே நேரத்தில் குருவின் வீட்டில், உங்கள் ராசிநாதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால 4ஆம் இடத்து சனி பெரிய கெடுதல்லாம் கண்டிப்பாக பண்ண மாட்டாருங்க. எல்லா ராசிகளுக்கும் சனி பகவான் ஒரே மாதிரியான அமைப்பை செய்கிறதே இல்லை. இதை விட மேலே உங்களுடைய ராசியை இப்போது குரு பார்த்து கொண்டிருக்கிறார். முயற்சிகளை குறிக்கக்கூடிய 3ஆம் பாவகத்தில் ராகு இருந்து உங்களுடைய எல்லா விஷயங்களையும் நல்ல விதமாக மாற்றி கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பில் சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கெடுபலன்களை தரமாட்டார் அப்படிங்கிறது தாங்க உண்மை. உண்மையை சொல்லப்போனால் நல்ல வாய்ப்புகள்லாம் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக வரும். ஏற்கனவே 2025 ஆரம்பத்தில் எனக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் வந்தது, அதை விட்டுட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல நினைக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள்ளே இந்த புது வருடம் பிறந்ததுக்கப்புறம் சிறப்பான நல்ல வாய்ப்புகள் வருங்க. வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில், உங்கள் பிறந்த ஜாதகத்தில் தசாபுக்திகள் எப்படி இருக்கிறதோ அதுக்கேற்றாற் போல் வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், படிப்பாக, கல்வியாக, அல்லது குடும்பத்திலேயே ஒரு நல்ல விதமான அமைப்புகள்லாம் இப்போது கண்டிப்பாக வருங்க. வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. இந்த வழக்கறிஞரை மாற்றிட்டு இன்னொரு வக்கீலை போட்டுடலாம், அவரை போட்டுடலாம், இவரை போட்டுடலாம், அல்லது கோர்ட்டையே மாற்றி கேட்கலாமா, சட்டப்பூர்வமான விஷயங்களில் நமக்கு சாதகமாக சில விஷயங்கள் இருக்குது, இதை எப்படி செய்கிறது அதை எப்படி செய்கிறதுன்னு ஒரு நல்ல ஐடியாக்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஒரு 15 நாட்களுக்குள்ள முக்கியமாக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. உங்களை விட ஒரு பெரிய மனுஷர், பணத்தில் பெரிய மனுஷரோ, பதவியில் பெரிய மனுஷரோ, அது அதிகாரத்தில் பெரிய மனுஷரோ, சுப்பீரியர்னு சொல்லப்படக்கூடிய நம்மளை விட 2 ஸ்டேஜ் மேலே இருக்கிறாரு, நான் கீழே இருக்கிறேன், எனக்கு மேலே ஒரு மேனேஜர், அதுக்கு மேலே சீஃப் மேனேஜர், அப்படி இப்படின்னு அந்த ஸ்டேஜ் போகுது. ஆனால் டாப் லெவலில் இருக்கிறவரை பார்த்துட்டோன்னா கொஞ்சம் என் பிரச்சனைகள்லாம் தீரும்ன மாதிரியான முயற்சிகளை கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரியான நல்ல அறிமுகங்கள் ஒரு பெரிய மனிதருடைய பார்வையில் நீங்கள் அடைஞ்சு அந்த பார்வையின் மூலமாக அறிமுகங்கள் நல்லவைகள் கிடைச்சி அதன் மூலமாக வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இப்போதுக்கு இல்லைங்க. கடந்த காலத்தில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சோதனைகள்லாம் இப்போது விலகிருச்சுன்றதை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிற மாதிரி எதிலும் ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாள். ஒரு 7-8 மாதம் ஆச்சு, ஆனாலும் எனக்கு இன்னும் நல்லதெல்லாம் நடக்கலை. நீங்கள் பாட்டில் ஏதோ நல்லது நடக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, எனக்கு ஒன்றும் தெரியலன்னு இப்போ நிறைய பேர் மனசுக்குள்ளேயே அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஆனாலும் உண்மையை சொல்கிறேன், 2026ஆம் ஆண்டு பிறக்க போகிறது மகர ராசிக்காரர்களுடைய ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும். எல்லா கிரகங்களும் இப்போது வரக்கூடிய அமைப்புகள் சாதகமாகவே வரப்போகின்றன. அடுத்த குரு பயிற்சி உங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து ராசியை பார்க்கக்கூடிய தன்மை. 2ல் இப்போது ராகு இருக்கிறார். இன்னும் ஒரு வருஷத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு
இருப்பார். இந்த 2ஆம் இடத்துல இருள் கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய ராகு, கேதுக்கள், செவ்வாய், சனி, சூரியன் போன்ற கிரகங்கள்லாம் இருந்தாலே பணம் சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் இடிக்கத்தான் செய்யும். இப்போ இன்னும் அதுதானே இருக்குது. ஒரு வந்தோம் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு இல்லாமல் நிதானமாக தான் போய்கிட்டு இருக்கிறேன். ஆனாலும் பணவரவு வரணும் இல்லைங்க. நான் படுற கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி 4 ரூபா வந்தால் தானே, 10 ரூபா வந்தால் தானே குடும்ப விஷயங்களில் ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே பணவரவுகள் இன்னும் ஒரு 10-15 நாட்களுக்குள்ள கண்டிப்பாக சில மாற்றங்களின் மூலமாக வரும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு ஆரம்பிக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சனி பகவான் இப்போது 3ஆம் இடத்தில் இருக்கிறனால வெற்றிக்கான அடையாளங்கள் எல்லாத்தையுமே இப்போ காட்டுவார். எதில் வெற்றி அடைய முடியும், எந்த தொழிலில் வெற்றி அடைய முடியும், எந்த வியாபாரத்தில் வெற்றி அடைய முடியும், எந்த வேலை செஞ்சீங்கன்னா நல்லது, எதை படிச்சிங்கன்னா நல்லது, யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம், எந்த இடத்துல குடியிருக்கலாம், இந்த ஊரில் இருக்கலாமா, வெளியூரில் இருக்கலாமா, அவரவருடைய ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதில்ல. மகர ராசிக்காரர்களில் இருக்கக்கூடிய அவ்வளோ பேர் கோடிக்கணக்கான பேருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனை இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. அவரவருக்கென்று சில பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? இந்த பிரச்சனைகளில் எல்லாத்துலேயும் சரியான வழிகாட்டுதல்களை இப்போது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு காட்டுவார். மனதிற்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே நல்ல உள்ளுணர்வுகள் சரியாக செயல்படக்கூடிய அமைப்புகள் இப்போது அத்தனை பேருக்குமே உண்டு. லட்சியங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். இந்த படிப்பு, இந்த வேலை, இந்த தொழில் அல்லது இது மாதிரியான குடும்ப அமைப்புகள் இவர்கிட்ட இப்படி நடந்துக்கணும், அப்படி நடந்துக்கணும், பேசிக்கணும் அப்படின்ற மாதிரியாக அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரும்பாலும் பணவரவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய சிறப்பு யோக நாளுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் இடத்துல சனி இருக்கிறார். ராசியிலேயே இப்போது ராகு இருக்கிறார். நல்ல வேளையாக ராகு இருந்தாலும் கூட குருவின் பார்வை ராசிக்கும் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவிற்கும் இருக்குது. விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் தான் ஜென்மச்சனி முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரியல, அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இன்றைக்கு நீங்கள் சந்தோஷப்படவில்லை என்றாலும் கூட கஷ்டப்படலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கும்பராசிக்காரர்களுடைய நிலைமையெல்லாம் நினச்சி பாருங்கள். ஜென்மச்சனியில் எவ்வளோ பெரிய மன அழுத்தம் இருந்தது, உடல் கஷ்டம் இருந்தது, மன கஷ்டம் இருந்தது, குடும்ப கஷ்டம், வேலை கஷ்டம், அந்த கஷ்டம், நமக்கே சோம்பலாக இருந்தது. அதெல்லாம் இப்போ சில மாதங்களாக இல்லை. அடுத்து பிறக்க போல 2026ஆம் ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய ரிலீஃப் என்று சொல்லப்படக்கூடிய நிம்மதியை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இன்னும் சோம்பலில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கத்தானே செய்யுது. ஒரு 30 வயசு 20 வயசில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த வயசில் என்ன கடமையை நீங்கள் செய்யணுமோ அந்த கடமையை செய்யலையே, அந்த கடமையை செய்ய உங்களுக்கு சனி விடலை அப்படிங்கிறது தானே உண்மை. ஆக படிப்புலையும் வேலை தொழிலையும் இன்னும் கொஞ்சம் இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு யோசனையாகவே இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த யோசனையெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய அமைப்புகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையுங்க. கல்யாணத்திற்கு இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகுது. ஏற்கனவே ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரியாக ஆயிடுச்சுங்க, சிக்கலாயிடுச்சு, கோர்ட்டில் கிடக்குது அல்லது இப்போ தான் டிவோர்ஸ் ஆச்சு. இந்த மாதிரியாக முதல் திருமணத்தை தவிர்க்க முடியாமல் ஒரு மாதிரி சிக்கலாக்கி கொண்டவர்கள் எல்லாருக்குமே 2வது திருமணத்திற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்பு இன்னும் ஒரு 10 நாளில் ஆரம்பிச்சிடும். இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம், அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம், அல்லது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே தைரியம். ஃபஸ்ட்டு மேரேஜ் மாதிரியே சிக்கலாகி போச்சுன்னா என்ன பண்ணுறது? வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு தடவை தான் கல்யாணன்றாங்க, எனக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போச்சே என்கின்ற மாதிரியாக திருமணத்தை கண்டாலே கலங்கி பயந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலாருமான கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு 15 நாட்களுக்குள்ள இந்த மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக தெரியக்கூடிய அமைப்பு. கொடுத்து வச்சிருந்த பணம் வட்டிக்கு கொடுக்கல, கடனாக தான் கொடுத்தேன், அந்த மாதிரியான பணம் நியாயமாகவே உங்களுக்கு வர வேண்டிய ஒரு பணம். ஒரு இடத்த முடிச்சு கொடுத்தேன், எல்லாரும் வந்து எல்லாருக்கும் அவங்கவுங்க பணம் போய் சேர்ந்துருச்சு, எனக்கு மட்டும் இவங்க பணத்தை வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான பண பரிமாற்றங்களில் கொஞ்சம் சிக்கலாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் உழைத்த பணம் உங்களுக்கு வர வேண்டிய அதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய ஆரம்ப முதன்மை நாளாக அமைஞ்சிருக்குங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு.
மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறார். ஜென்மச்சனின்னு சொல்லுவோம். ஒரு 30 வயதுகளுக்கு உட்பட்ட இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே, குறிப்பாக நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. கொஞ்சம்லாம் இல்லை, நிறைய பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. அதுதான் உண்மை. இது வரைக்கும் ஜோசியத்தை நம்பாத மீனராசிக்காரர்கள் கூட இப்போ ஜோசியத்தை நம்ப ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆமாம்ல, ஏதோ ஒரு மாதிரி இடிக்குதே, போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் இல்லையே என்கின்ற மாதிரியாக சின்ன சின்ன இடிப்பு நிலைகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு வந்திருக்கு. அடுத்த வருஷம் பார்த்தா ரேவதி நட்சத்திரக்காரர்களும் லேசாக அந்த ஜென்மச்சனியுடைய தாக்கத்தை உணர ஆரம்பிப்பீங்க. ஜென்மச்சனி என்பது என்ன? தடைகளை கொடுக்கக்கூடிய ஒன்று. அதாவது ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கிற வண்டி டக்குன்னு ஸ்பீடு பிரேக்கரை பார்த்தோன்னா பிரேக்கை அழுத்தி கொஞ்சம் மெதுவாக தானே ஏறி இறங்குவோம். அந்த மாதிரியாக வாழ்க்கையில் சரளமாக வேகமாக போய்கொண்டிருக்கின்ற சில விஷயங்களில் உண்மைத்தன்மையை காட்டுவதற்காக இவரை நம்பலாமா, இதை நம்பலாமா, இவர் கை கொடுப்பாரா, அவர் கை கொடுப்பாரா, நான் உன் உயிர் நண்பர்ப்பா, உனக்காக நான் எதையும் செய்வேன்னு சொல்கிறவர் எப்படி நடு ஆற்றுல விட்டுட்டு கழட்டி விட்டுட்டு ஓடி போவார்ன்ற மாதிரியான விஷயங்கள், சொந்த பந்தங்கள், உறவுகள் மற்றும் நட்புகள் எல்லாத்துலேயுமே பெரிய அளவில் உண்மை எதுன்னு தெரிஞ்சிக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஜென்மச்சனி காலகட்டங்கள் தாங்க. ஆகவே ஜென்மச்சனி கொடுக்கக்கூடிய சில பல விஷயங்கள், அனுபவங்கள் ஒரு தடுமாற்றமாக இருந்தாலும் கூட பின்னால் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான அமைப்புகள் தாங்க இது இப்போது இருக்கும். ஆனால் 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இது 2ஆம் சுற்று ஜென்மச்சனியாக தான் இப்போது அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் இருக்காது. சின்ன சின்ன மனவேதனைகள் இருந்தாலும் கூட சொத்து பத்துக்கள் சேர்க்கை, தொழில் நல்லா இருக்கிறது, குடும்பம் நல்லா இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களாக தான் 50 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக செயல்படும். இளைஞர்களுக்கு மட்டும் இப்போது வெற்றி என்பது ஒரு கனவாகவே இருக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, எதை பண்ணாலும் ஏன் இப்படி தடங்கலாவது, படிக்க முடியல, வேலைக்கு போக முடியல, வேலைக்கு போனாலும் அங்கே ஒருத்தர் நமக்குன்னே சொல்கிறதுக்குன்னு ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிறாரு, நான் நல்லா தான் செய்கிறேன், அவர் என்னை எப்போ பார்த்தாலும் மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறாருன்ட்டு ஏதாவது ஒரு விஷயங்களில் மன அழுத்தங்கள் அல்லது எதிர்பாலினத்தவர் ஒரு மன அழுத்தம், காதல் இப்படி போய்கிட்டு இருக்கு, அப்படி போய்கிட்டு இருக்கு, அல்லது பிரேக் ஆகிடும் போலத்தான் தெரியுது, நான் ஒன்றுமே தப்பு பண்ணலை, இவர் என்ன தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, நான் உண்மையிலேயே கரெக்டாக தான் இருக்கிறேன்றது எப்படி நிரூபிக்கிறதுன்றதே தெரியாமல் போகுதே என்கின்ற மாதிரியாக இளைய பருவத்தினருக்கு சிறிய மன அழுத்தங்கள் இருந்தாலும் கூட 50 வயதுக்கு மேற்பட்டு இருக்கின்ற அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்கள் தெரியக்கூடிய, நடக்கக்கூடிய, அத்தனையும் நன்றாக இருக்கக்கூடிய சுப நாளுங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு ஜோதிடத்தில் எதை நம்புறது, யாரை நம்புறதுன்ற குழப்பங்கள் சமீப காலத்தில் பொதுமக்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடர்களுக்கே சில தலை சுத்துற விஷயங்கள்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. சோஷியல் மீடியாக்கள் வருகைக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவங்க அவங்கவுங்களுடைய திறமைகள், அவங்கவுங்க இதை போடுறாங்க, அல்லது தன்னுடைய முறையே பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கூட தான் உங்களுடைய முறை சுபத்துவ பாபத்துவ சுற்றுமுடன்னு ஒரு கோட்பாடை சொல்கிறீங்க. ஏற்கனவே 50-100 வருஷமாக ஆயிரக்கணக்கான வருஷங்களாக சில பல விஷயங்கள் இருக்குது. எங்களுக்கு தாங்க தலை சுற்றி போகுது, எதை நம்புவது அப்படிங்கிற கிளாரிட்டி எப்போ தாங்க எப்படி தாங்க கிடைக்கும்ன்றது அடிக்கடி ஜோதிட ஆர்வம் சார்ந்தவர்களுடைய சந்தேகமாக கண்டிப்பாக இருக்கிறது. நான் நிச்சயமாக ஒன்று சொல்லுவேங்க, ஜோதிடம் என்பது என்ன நடக்கும் என்பதை சொல்வது, எப்படி தவிர்க்க முடியும் அப்படின்ற ஐடியாக்கெல்லாம் சொல்கிறது ஜோதிடத்துடைய வேலை இல்லைங்க. தெர் இஸ் நோ சஜெக்ஷன் இன் அஸ்ட்ராலஜி, ஒன்லி ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நான் சொல்லுவேன். அதாவது ஜோதிடத்தில் என்ன நடக்கும் என்பதை சொல்லுவது தான் ஜோதிடத்தினுடைய வேலையை தவிர அது நடப்பதை எப்படி தவிர்ப்பது. உண்மையிலே ஜோதிடம் ஒரு ஃபிக்ஸடான விஷயங்கள் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தில் ஆரம்ப காலத்திலிருந்தே நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் கண்டிப்பாக அறிவுறுத்துகிறார்கள். பிறக்கும் பொழுதே ஒரு மனிதனுக்கு, ஒரு குழந்தைக்கு, அந்த குழந்தையுடைய அந்திம காலம் வரைக்கும் அந்த என்ன படிக்கும், எப்படி படிக்கும், எப்படி யாரும் செய்து கொள்ளும், என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதெல்லாம் தீர்மானமாகிவிட்டது என்பது தான் உண்மை. இந்த தீர்மானமாகி விட்டதை சாதாரண எளிய மனிதர்களான நம்மால் எதையுமே மாற்ற முடியாது என்பது தான் உண்மை. அப்புறம் எதுக்குங்கய்யா அந்த பரிகாரம்லாம்? இந்த பரிகாரங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக கண்டிப்பாக தலைகீழாக மாற்றாது. இந்த பரிகாரங்கள் என்பதே பராசர கோரால கிட்டத்தட்ட எப்படி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பார்த்தீர்களேயானால், ஒரு விஷயத்தை சந்திக்கக்கூடிய மனோதைரியத்தை அந்த பரிகாரம் உங்களுக்கு தரும்னு தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர எந்த முறையிலையும் சரி, இங்கே வாங்க, இந்த பூஜையை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் மாறிவிடும் அப்படின்னு எந்த ஒரு ஜோதிட மூல நூல்களையும் கண்டிப்பாக சொல்லலைங்க.
பரிகாரங்கள் எனப்படுவது நிச்சயமாக ஒரு விஷயத்தை சந்திக்கக்கூடிய மனோபலத்தை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். எல்லாம் வல்ல பரம்பொருள் ஒன்றே நம்மை பாதுகாக்கும் என்பதன் அடிப்படையில் கோவிலுக்கு போய் நம்ம கஷ்டத்தை போய் அவர்கிட்ட சொல்லிடுறதுனால ஒரு சிறிய நிம்மதி அந்த இடத்துல கிடச்சிருது. ஒரு ஒப்படைத்தல் அப்படிங்கிறது தானே. ஐயா, நான் இப்படி கஷ்டப்படுறேன், என்னை கொஞ்சம் பார்த்துக்கங்க, என் கஷ்டத்தை நீங்கள் கொஞ்சம் தீர்த்து வைங்கன்னு சொல்லும்போது ஒப்படைத்தல், தன்னை ஒப்படைத்தல் என்கின்ற முறையின் அடிப்படையில் நம்முடைய பிரச்சனைகளை பரம்பொருளிடம் சொல்லிவிட்டு வந்து விடுகிறோம் என்பதால் அந்த பிரச்சனையிலிருந்து தீரக்கூடிய மன அழுத்தம் நமக்கு அப்படியே விளைகிறதே தவிர நிச்சயமாக எந்த ஒரு விஷயமோ ஒரு பூஜை பண்ணுறதுனாலையோ ஒரு கோவிலில் போய் ஏதானும் ஒன்றை செய்கிறதுனாலையோ நிச்சயமாக மாறாதுங்க. உண்மையில் நடப்பது நடந்தே தீரும் என்பதைத்தான் ஜோதிடம் அடிக்கடி வலியுறுத்தி சொல்லுது. இந்த மெத்தடு சரியா அந்த மெத்தடு சரியானா உங்களுக்கு எந்த மெத்தடு சரியாக வருகிறதோ, எந்த ஜோதிடர் இப்போது நான் சொன்னதைப் போல உங்களுடைய எதிர்காலத்தை ஒரு ஜோதிடர் சொல்கிறார் அப்படின்னா கடந்த காலத்தை சரியாக சொல்கிறாருனாலே அது கண்டிப்பாக வந்துடுங்க. உங்களுக்கு கடந்த 3 வருடங்களாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எந்த ஜோதிட முறையில் துல்லியமாக சொல்லுகிறார்களோ அந்த ஜோதிட முறை உங்களுக்கு சரியாக வரும் என்பது தான் உண்மை. எதிர்காலத்திற்கும் கடந்த காலத்திற்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. எதிர்காலம் ஜோதிடத்திற்கு தெரியலாம், கடந்த காலம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய கடந்த காலத்தை எந்த ஜோதிட முறை எந்த ஜோதிடர் சரியாக சொல்லுகிறாரோ அவர் எதிர்காலத்தையும் நிச்சயமாக சொல்வார் என்பது உண்மைதானே. அதன் அடிப்படையிலேயே இந்த ஜோதிட முறையா அந்த ஜோதிட முறையா என்பதை நீங்களே கண்டிப்பாக தேர்ந்தெடுத்துக்கலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.